அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இனிமே இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, புரிஞ்சுச்சா? எஸ் மிஸ். நல்லா வேணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் இல்லையா, திருக்குறளை எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க? 3 மிஸ். கரெக்ட். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நானே சொல்கிறேன். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இதுதான் 3 பெரும் பிரிவுகள் திருக்குறளில் இருக்கிறது. இந்த 3 பெரும் பிரிவுகள் சொன்னோம் இல்லையா, இந்த 3 பெரும் பிரிவுகளுக்கு கீழே பல இயல்கள் இருக்குது. அந்த பல இயல்களுக்கு கீழே பல அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் இருக்குது. குறளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு முறை கைலாயத்தில் நாரதர் சிவபெருமான் கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்தாராம். அந்த மாம்பழம் ரொம்ப அரிய வகை மாம்பழம்னு சொன்னாராம். அதனால சிவபெருமான் தன்னோட பசங்களுக்கு அந்த மாம்பழத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். தன்னோட பசங்க கார்த்திகேயனையும் கணபதியையும் கூப்பிட்டு மாம்பழம் யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்டாராம். உடனே 2 பேருமே எங்களுக்கு தான் மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சொன்னாங்களாம். சிவபெருமான் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு போட்டி வச்சாங்களாம். என்ன போட்டி தெரியுமா? காம்படிஷன் கணபதியோட ஆச்சு. சாப்பாட்டு போட்டியாக தான் இருக்கும். இல்லை, அது என்ன போட்டி அப்படின்னா, கணபதியும் கார்த்திகேயனும் உலகம் முழுவதும் சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் போட்டி. 2 பேரில் முதல்ல யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம்னு சொன்னாராம் சிவபெருமான். கார்த்திகேயனும் கணபதியும் போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. கார்த்திகேயன் அவரோட வாகனமான மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்றி வர்றதுக்கு கிளம்பினாரு. கணபதி அவரோட வாகனமான மூஞ்சிரு மேலே ஏறி உலகத்தை சுற்றி வர்றதுக்கு கிளம்புனாங்க. எங்க சொல்லுங்க பார்ப்போம், இதில் யாரை வின் பண்ணி இருப்பான்னு? கார்த்திகேயன் தானே பீகாக்கில் ஃபாஸ்ட்டாக போனாங்க. அப்போ அவங்க தானே மிஸ் வின் பண்ணுவாங்க. போட்டியில் வின் பண்ணது கார்த்திகேயன் இல்லைப்பா, கணபதி. எப்படி வின் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க சொல்கிறேன். அதாவது கணபதி போய்கிட்டு இருக்கும்போது யோசிச்சாராம், நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டோம், நம்ம வாகனமும் ரொம்ப ஸ்லோவாக போகும், எப்படிரா ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்னு. சரி, இது எதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கைலாயத்துக்கே வந்து உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாராம்.
கொஞ்ச நேரத்திலேயே கணபதிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தன்னோட அம்மாவான பார்வதியையும் அப்பாவான சிவபெருமானையும் 3 முறை சுற்றி வந்தாராம். உடனே சிவபெருமானுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சான். ஏன்பா, நான் உலகத்தை தானே சுற்றி வர சொன்னேன், நீ என்னடானா அப்பா அம்மா எங்க 2 பேரையும் சுற்றி வரையே அப்படின்னு சொல்லி கணபதி கிட்ட கேட்டாராம். அதுக்கு கணபதி சொன்னாராம், அம்மா அப்பா நீங்கள் 2 பேர் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி. சிவபெருமானும் மனமகிழ்ந்து தன்னிட்ட 2 மாம்பழத்தை கணபதி கிட்டேயே கொடுத்துட்டாராம். கார்த்திகேயனும் கணபதி செஞ்சது தான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். இதுதான் கதை. இப்போ இந்த கதையிலிருந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது? என்ன சொல்லுங்க பார்ப்போம். அம்மா அப்பா தான் நம்முடைய கடவுள். கரெக்டா. இதையே தான் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பகுதியில் 1வது குறளாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் எழுத்துக்கள் ஆ என்னும் அகரத்தை முதன்மையாக கொண்டே தொடங்குகின்றது. அதை போலவே ஆதி பகவன் முதற்றே உலகு என்று 2வது அடி முடிகின்றது. இதில் ஆதி என்பது பெண் என்று கொண்டால் ஆணும் பெண்ணும் முதன்மையாக கொண்டதே கடவுளாக கருதப்படுகின்றது. இதுவே இக்குறளின் பொருளாகும்.